ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் நவம்பர் 13 2024 இன்று பொன்னான புதன். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க. புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, குரங்குடன் ஒப்பிடப்படுவது என்னது அப்படின்ட்டு. நிறைய பேர் குரங்கு முகம், குரங்கு குணம், குரங்கு மனம் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. இங்கே அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா மனம் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ மனம் குரங்குடன் ஒப்பிடப்படுகிறது. மனம் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும், ஒரே இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று விளம்பு அப்படிங்கிறது இயம்பு விளம்பு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அது விளம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, ரைட். இந்த ரெண்டு சந்தேகமான விடைகளையும் பார்த்துட்டு அப்படியே இங்கே போயிடலாம். முதல் கேள்விக்கு, பாடல்களே இல்லாமல் வெளிவந்த முதல் தமிழ் திரைப்படம். சரிங்க, அந்த காலத்தில் 1950s 40s பார்த்திங்கன்னா 14 பாட்டு 15 பாட்டு வச்சு படம்லாம் இருந்தது. அப்போ ஃபஸ்ட்டு டைம் பாட்டே இல்லாமல் ஒரு படம் எடுத்தாங்க. அது ஓர் இரவு. நடிகர் திலகம் அவர்கள் நடிச்சிருந்த படம். இந்த படம் பார்த்துருக்கேன், நான் சின்ன வயசில் பார்த்தேன். நான் படம் த்ரில்லர் படம், இப்போ கூட பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே ஹீரோ அவுட்டு. ஹீரோ ஒரு ரேடியோ இன்ஜினியராக இருப்பார், இறந்து போயிடுவார். ஸோ அவரை சுட்டு கொண்டது யார் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஒரு நாள் நைட்டுக்கெலாம் நடந்த சம்பவங்களை வச்சு வரும். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம் அது. சரி, ஓன்னு ஆரம்பிக்குது. ஒன்று மேலிருந்து கீழ் பார்த்துடலாம். உசேன் போல்ட், பிடி உஷா ஆகியோருக்கு புகழ் அளித்த விளையாட்டு பிரிவு. ஓகே, உசேன் போல்ட் உலகத்திலேயே அதிக கோல்டு மெடல் வாங்கின ஓட்டப்பந்தய வீரர். பிடி உஷா நம்ம ஊருக்காரங்க, தெரியும். ஸோ இவங்க விளையாடிய விளையாட்டு ஓட ஆரம்பிக்குது. ஓட்டப்பந்தயம் தான். ஓட்டப்பந்தயம் சரியாக இருக்கும், போட்டுடலாம். ஓட்டப்பந்தயம். இந்த சின்ன வார்த்தைகளை முடிச்சிடலாம். 7 இடம் இருந்து வலம். கடப்பா என்ற சொல்லுக்குள் பொருளை போட்டு வைக்கும் பாத்திரம். கடப்பாக்குள்ளே டப்பா, அதுக்குள்ளே தான் போட்டு வைப்பாங்க பொருளை. டப்பான்னு போட்டுடலாம். எப்படி தான் சிந்திக்கிறாங்கப்பா. 14 இடம் இருந்து வலம். பேல ஆரம்பிக்குது. சவ ஊர்வலத்தின் போது டேஸ் மேளம் கொட்டுவது சில சமூகத்தினரின் வழக்கம். இது சில சமூகத்தினர்லாம் இல்லைங்க, சென்னையில் இப்போ எல்லா சமூகத்தினருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. என்னது சாவு ஊர்வலத்தில் மேளம் அடிக்கலையா, பறை மேளம், டான்ஸ் ஆடலையா அப்படின்ட்டு. ஒரு வெள்ளக்காரர் ஒருத்தர் கூட போயிட்டு இருந்தேன், ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார். இப்படி அடிக்கடி வருவாங்க மீட்டிங் அது இதுன்ட்டு. காரில் போயிட்டுருக்கேன், இதே மாதிரி மேளம் அடிச்சுட்டு ஒரு சாவு ஊர்வலம் போயிட்டுருக்குது. அவர் கேட்டார், என்ன போகுது, என்னது இது அப்படின்னு கேட்டார். உடனே சொன்னேன், இது செத்து போயிட்டாங்க, கூப்பிட்டு போகிறாங்க. அவர் கேட்டார், ஏங்க செத்து போயிட்டாருன்னு சொல்கிறீங்க, எல்லாம் சிரிச்சு டான்ஸ் ஆடிட்டு வராங்க ஜாலியாக, பட்டாசு போட்டு, கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா உங்களுக்குலாம் அப்படின்னு கேட்டார். சரி, என்னடா இது மதுரைக்கு சோதனை அப்படின்ட்டு. சரி, அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் பிறப்பு இறப்பு இதெல்லாம் மனுஷ வாழ்க்கையில் ஒரு நடந்தே தீரும், இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள் அப்படி இப்படின்னு நிறைய சீன்லாம் போட்டு, அதனால் நாங்கள் இறப்பையும் பிறப்பையும் ஒரே மாதிரி மகிழ்ச்சியாக எடுத்துப்போம் எல்லாத்தையும். அவரை வழி அனுப்பி வைக்கிறோம் மேலுலகத்துக்கு, மேலே போய் இன்னும் சந்தோஷமாக இருப்பாருன்னு மகிழ்ச்சியாக வழி அனுப்புகிறோம் அப்படின்னா நிறைய கதை விட்டு அன்றைக்கி சமாளிச்சிட்டேன் அவரை. 18 இடமிருந்து வளம். நாய் என்றால் நன்றி, குழநரி என்றால் குள்ளநரி என்றால் தந்திரம். அஹ் 16 மேலிருந்து கீழ். தீ இருக்குது நடுவில். திருக்குறளின் முதல் டேஸ் கடவுள் வாழ்த்து. முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. 22 இடமிருந்து வளம். இது என்னன்னு பார்த்துடலாம். இம் இருக்குது. தனக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை என்று அவன் டேஸ் குதித்தான். மரியாதை தரலையா, என்ன தைரியம். 8 புள்ளி குழந்தான் போட்டிருக்கிறார்கள். சரி, என்னன்னு பார்க்கலாம். இது இம்முன்னு இருக்குது. மரியாதை தரலன்னு குதிச்சானாப்பா. குதிக்கிறது மாடியிலேருந்து குதிக்க வேண்டியதானே, ஏன் கீழே குதிக்கிறாரு. 20 மேலே இருந்து கீழேன்னு பார்க்கலாம். உண்மை எழுத்துக்கள் மாறிடுவேன். உண்மைக்கு 2 எழுத்துல என்ன சொல்லலாம். மெய், அது எழுத்து மாறி இருக்குதான்ப்பா. அப்போ ஈயை மேலே போடு, மேயை கீழே போட்டாச்சு. இம்மேன்னு இருக்குது. இதையும் பார்த்துடலாமா. 17 மேலிருந்து கீழ். முகநக நட்பது டேஸ் என்கிறது குறள். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பே நட்பு அப்படிங்கிறது. அதாவது முகத்தில் சிரித்து பேசுகிறதுலாம் நட்பு கிடையாதான், நட்பன்றுன்னு போட்டுடலாம். மெருன்னு வருது, அப்போ இது மென்றுன்னு வச்சிடலாம். மென்று அப்படின்றது இம்மென்றுன்னு வருது. 22 தனக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை என்று அவன் டேஸ் குதித்தான்.
தாம் தூம் அப்படின்னு போடுவாங்களா அதுவா? தாம் தூம் என குதித்தான் அப்படின்வாங்க. அவன் கோவம் வந்துருச்சு பார், தாம் தூம் குதிக்கிறான், மரியாதை தரலன்னு குதிக்கிறான், தாம் தூம் என்று அப்படின்னு போடலாம். தாம் தூம் என்று போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இங்கே 8 மேலிருந்து கீழ் இம்ல முடியுது. கண்ணனின் பிறப்பை வளர்ப்பை கூறும் நூல். இது பாகவதம் தான். 15 இடமிருந்து வளம் வேலை ஆரம்பிக்குது. ஜிஎஸ்டி என்பது ஒரு வகை டேஸ், ஒரு வகை வரி. 11 மேலிருந்து கீழ் ரீல முடியுது. மழை, மழைக்கு இன்னொரு வார்த்தை மாறி கமான் இருக்குது. என்ன கமான் பார்க்கலாம். 10 இடமிருந்து வளம் சாமர்த்தியமாக, சாமர்த்தியமாக என்ன இந்த மாகனா இதுவும் தான் வரும், மாகன்னு வருது. கமாக அப்படின்னு வருது. சாமர்த்தியமாகங்கிறதுக்கு கமாக அப்படின்னு என்ன போடலாம்? இதை போட்டால் தெரிஞ்சிடும். 2 மேலிருந்து கீழ் ஒரு விலை உயர்ந்த கார். ரொம்ப ஒரு லக்ஸரி காராக அது இபான்னு இருக்குது. இப்போ லக்ஸரி கார்னால் வந்து ஒரு ஃபெராரி, லம்போர்கினி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இபான்னு கொடுத்துருக்காங்க. இம்பாலா சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். இம்பாலா இதெல்லாம் அந்த காலத்து காருங்க. இப்போலாம் இம்பாலா வருதான்னு கூட தெரியல. இந்த காரு நின்று போன காரை வந்து லக்ஸரி காரு, விலை உயர்ந்த காரெலாம் போட்டிருக்காங்க. சரி, லாகமாக அப்படின்ட்டுருக்கு. 10 இடமிருந்து வளம் சாமர்த்தியமாக. இது லாகமாக, லாவகமாக போட்டுடலாம். லாவகமாக சாமர்த்தியமாகனா 3 மேலிருந்து கீழ் கால முடியுது. விரைவாக, விரைவாக சீக்கிரமாக 4 எழுத்தில் சொல்லணும். வேகமாக போடலாம். விரைவாக, வேகமாக. 5 இடமிருந்து வளம் கால முடியுது. டேஸ் தூதம் என்ற காவியத்தை எழுதினார் காளிதாசர். காளிதாசர் எழுதினது மேகதூதம். மேகதூதம், சாகுந்தலம், ரகுவம்சம் இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள். 3 இடமிருந்து வளம் வேலை ஆரம்பிக்குது. பனி, பனினா வேலை. 9 இடமிருந்து வளம் மாலை ஆரம்பிக்குது. என்னென்னு பார்க்கலாம். டேஸ்தின் மேலிருந்து சீதை முதன்முறையாக ராமனை பார்த்தாள். மாடத்தின் மேலிருந்து அண்ணலும் நோக்கினாள், அவனும் நோக்கினான். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். இது வந்து கம்பர் சொன்னது. இதே தான் ஷேக்ஸ்பியர் பின்னாடி வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னாரு. முதல் முறை பார்த்தவனே காதல் வந்துருச்சான். ஸோ 6 மேலிருந்து கீழ் ஒரு வகை இயற்கை மருத்துவம். ஒரு வகை இயற்கை மருத்துவம் வந்து ஆயுர்வேதம். சித்தாவா இத்து இருக்குது நடுவில், சித்தா போட்டுடலாம். சித்தம் 3 இடத்துலன்னா சித்தா. 12 இடமிருந்து வளம் டேஸ் எடுத்தால் தண்ணீர் குடிக்கலாம், தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கலாம். கேல ஆரம்பிக்குது. 13 மேலிருந்து கீழ் மதுரை ஒரு காலத்தில் இப்படி அழைக்கப்பட்டது. மதுரைக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. கேல ஆரம்பிக்கின்ற பேர்னா கடம்பவனம். மதுரை நகரம் மதுரை நகரமாக ஆவதற்கு முன்பு கடம்பவனமாக இருந்தது. கடம்பவனம், கடம்ப மரங்கள் நிறைய இருந்த ஒரு வனமாக இருந்தது. அதில் ஒரு கதை கூட முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஒரு பாண்டிய மன்னனுக்கு வந்து சொன்னாங்க, ஒரு வழிபோக்கர், ஒரு வியாபாரி வந்து சொன்னார், வானத்துலேருந்து ஒளி இறங்கிறத பார்த்தேன் ஒரு இடத்துலன்ட்டு. வனத்துக்குள்ளே தேடி போகும்போது வந்து அங்கே லிங்கம் இருப்பதை பார்த்தார்கள். அங்கே வந்து கனவுல வந்து இறைவன் சொன்னார், இங்கே வந்து நீ ஒரு நகரத்தை உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு மன்னன் வந்து ஆரம்பித்தார். கோயில் கட்டினார், சுற்றி வந்து நகரத்தையும் வந்து கட்டினார் அப்படின்ட்டு வரும் கதை. 21 இடமிருந்து வளம் டேஸ் முதலில் அதிகம் செலவானால் என துவங்குகிறது ஔவையார் எழுதிய பாடல். இது வந்து ஆன முதலில் அதிகம் செலவானால் அப்படின்ட்டு வரும். இதில் வந்து ஆன முதலின்னா முதல் வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணுறவங்க வந்து மானம் இழந்து மதி கெட்டு அப்படின்னு அந்த பாட்டு போகும். ஸோ மானம் போயிடும், மதி கெட்டு போயிடும். அவன் வந்து ஊர்க்காரங்கள்லாம் வந்து திருடன் அப்படின்னு வந்து இகழ்வார்கள். போன இடத்துலலாம் வந்து அடுத்த ஜென்மத்திலே வந்து இந்த இகழ்ச்சிலாம் அப்படியே தொடரும் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. அதனால் வந்து செலவுக்கு வரவுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஆன முதலில் போட்டுடலாம். 19 இடமிருந்து வளம் இதை காட்டும்போது சாம்பிராணி போடுவர். தூபம் தான், தூபம். 17 இடமிருந்து வளம் இம்னு இருக்குது. கிராமம் எதிர்ச்சொல். கிராமம் எதிர்ச்சொல் நகரம். அப்புறம் ஒரு சிறு வார்த்தை இங்கே விடுபட்டிருக்கிறது. 4 மேலே இருந்து கீழ் கனிமங்களால் இயற்கையாக உருவான கல். என்ன சொல்ல வராங்க? வைரம் அந்த மாதிரி சொல்ல வராங்களா? சரிங்க, இதை பார்த்துடலாம். 6 இடமிருந்து வளம் சீல ஆரம்பிக்குது. குற்றம் செய்தால் டேஸ் தண்டனை கிடைக்கும். சி தண்டனை கிடைக்கும் குற்றம் செய்தால். சிறை தண்டனை.
குற்றம் செய்தால் சிறை தண்டனையா? சரி, லைசன்ஸ் இல்லாமல் ஒருத்தர் காரை ஓட்டினார், எல்லாம் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டினார், என்ன போடுவாங்க? போலீஸ் ஃபைன் தான் போடுவாங்க. சிறை தண்டனை கொடுக்குறாங்க. குற்றத்திற்கெல்லாம் சிறை தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும்? சிறையில் ஆல்ரெடி இடம் பத்தலையாம்ப்பா. 4 மேலிருந்து கீழ் ரயிலில் முடியுது. கனிமங்களால் உருவான இயற்கையாக உருவான கல். சரி, இது இயற்கை கல்லை சொல்ல, அதாவது வைரக்கல்லை சொல்ல வரல இவங்க. ரயிலில் முடியுது. பாறை போட்டுடலாம். இயற்கையாக உருவாவது பாறை. அவ்வளவுதான். எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சு. நான் க்ளோஸ்அப் காட்டுறேன், நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.